இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இல்லைங்க இடியாப்பம் பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற இடியாப்ப தட்டு, எந்த இட்லி குக்கர் உள்ள அதை வைக்கிறேன், எந்த ப்ரெஸ் யூஸ் பண்றேன் எல்லாம் பார்க்கலாம். நானும் இட்லி தட்டுலேயே தான் இடியாப்பம் பிழிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர். இந்த இட்லி தட்டுலையும் நான் இடியாப்பத்தை பிழிஞ்சு காமிக்கிறேன். நான் வாங்கியிருக்க அந்த இடியாப்ப பிளேட்டையும் இது உள்ளதான் வைக்க போறேன். 4 மோல்டு இருக்கு, 6 தட்டு. இதுல நீங்க துணி யூஸ் பண்ண வேண்டாம். இதோட மோல்டு கொஞ்சம் சின்னதா இருக்கு. ரொம்ப புஷ்ஷுன்னு இட்லி வந்தா மேல தட்டுல அடிபடுற மாதிரி இருக்கும். மூடி நல்லா வெயிட்டாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது. இது அப்படியே இடியாப்ப பிழியறதுக்கான இடியாப்ப பிளேட் செட் இது. இதை நம்ம தனியா வாங்கிக்கணும். அப்படியே அட்டை ஸ்டிச் மொத்தமா பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இட்லி குக்கர் வாங்கினதுனால அந்த ஹைட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடியாப்ப ஸ்டாண்டையும் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது மேலே நம்ம சும்மா எண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். அப்படியே சூப்பராக பூ மாதிரி நம்ம தட்டில் விழுந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இட்லி தட்டுலையும் நம்ம வாத்து பார்க்கலாம். இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இந்த இடியாப்பம் பிழியறதுக்கான ப்ரெஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது இந்த ஓம்பொடிலாம் பிழிகிற அச்சு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் ஹோல்ஸ் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சன்னமாக நம்மளது ஹோட்டல் ஸ்டைலில் வராது. இந்த மரத்தில் ஆனது இடியாப்பம் பிழியறதுக்குன்னே இருக்குது. இதை வாங்கிக்கோங்க. இது 120 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட் இருக்காது. அழுத்தி கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம பிழிய வேணாம். கீழே பாருங்க எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கு, மெல்லிஸாக இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட இடியாப்பம் இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இடியாப்பத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது பிழிய. இடியாப்பத்துக்கு நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற இடியாப்ப மாவும் வாங்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பதப்படுத்தப்பட்ட மாவாக இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து லேசாக சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, நிறைய நாள் அது வேணுன்றதுனால நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ நான் நல்லா கொதிக்க தண்ணியை அதில் சேர்க்குறேன். நல்ல சூடான தண்ணியை சேர்க்கும் போது தான் மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகும். அதனால கரண்டியை நான் இப்படி திருப்பி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் களிலாம் கலர்ற மரக்கட்டை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டி உருண்டை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடியிலலாம் மாவு இருக்கும். நல்லா கீழேந்து மேலே எடுத்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க. நீங்கள் தண்ணியை தடன்னு கொதிக்க வச்சு அதுலேயும் கூட மாவு சேர்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெல்லாம். அதனால தான் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். தொட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்போ தான் நம்மளால ஈஸியாக பிழிய முடியும். ரொம்ப இறுக்கமாக நீங்கள் மாவை கலந்துட்டிங்கன்னா அது ஒரு 5-10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸில் போட்டு அழுத்தி புழியவே முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இந்த மர ப்ரெஸ்ஸில் அது பிடிக்கிற அளவுக்கு மாவை சேர்த்துடலாம். நான் இட்லி பிளேட்டில் மோல்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு பிழிஞ்சிடுறேன். இப்போ இந்த இடியாப்பம் பிளேட்லையும் எண்ணெய் தடவிருக்கேன். எப்படி சூப்பராக பிழிய வருது பாருங்க. எப்படி சன்னமாக இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு. அடுத்ததும் பாருங்க, ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். அழுத்தும் போதே ஈஸியாக விழற மாதிரி இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே மல்லிப்பூ மாதிரி இருக்குல்ல. இதில் மாவு கலக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். எப்படி அந்த ப்ரெஸ்லேருந்து விழுது பாருங்க. நீங்கள் அந்த மர ப்ரெஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ இது எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துருக்கேன். தொட்டு பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கு பாருங்க, ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே தட்டில் கவுத்திடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தட்டினா இது கூட ஒட்டி இருக்காது. நான் சூடாக இருக்கும் போதே தட்டிட்டேன். இப்போ இட்லி பிளேட்டில் இருக்கிறதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சேவை மாதிரி செய்யணும் அப்படின்னா இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அட் எ டைம் நிறைய செஞ்சுக்கலாம். இட்லி இடியாப்பம் எல்லாமே நான் இதில் தான் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த அப்லோடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இடியாப்பம் பிளேட்டு, இடியாப்பம் அச்சு, இதை பற்றின ரிவ்யூலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
இந்த அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மல்லிகைப்பூ இடியாப்பத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.